300 பேத்துக்கு நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம். மட்டன் பிரியாணி. தூனாமதி போடுறான். இவர் தான் பெரிய மாஸ்டர், எங்களுக்கு எல்லாம் குரு. மட்டன் போடுறோம், பார்த்துக்குங்க. 30 கிலோ மட்டன். சுத்த வெள்ளாடு, வெள்ளாட்டு கிடால வெட்டினது காலையில். கல்லுப்பு போட்டுக்கிறோம், பார்த்துக்கோங்க. நண்பர்கள் இங்க யாருங்க எப்படி இருக்குன்னு அத்தான் லேசா அள்ளி காட்டுங்க, கோச்சுக்கிறாம கரண்டியில. இந்தாருங்க அண்ணா, அள்ளி போடுங்க. ஸ்பெஷல் மசாலா அரைச்சு போடுறோம், பார்த்துக்கோங்க. பாய் விட்டு பிரியாணி. சமையல் பண்ணும்போது பேரம் பேசுறிய, அது செஞ்சு காட்டும் போது தெரியும் எவ்வளோ சிரமம்னு. அந்த மாஸ்டருக்கு தான் சிரமமாக இருக்குது. இவ்வளோ கறியை போட்டு கிண்டி உங்களுக்கு சாப்பாடு ருசியாக கொடுக்குறது. ஆமாம், உழைப்புக்கு ஊதியம் கரெக்டாக கொடுங்க. ஆமாம், அதான் நல்லது. சமைக்கிறதுலனா எல்லாரும் பேரம் பேசுவோம், பேரம் பேசக்கூடாது. ஆமாம், பார்த்துக்கோங்க. அள்ளி கொடுத்தா வாழ்க்கை நல்லது. சமையலுக்கு வயிறார சாப்பாடு போடுங்க, அதான் நல்லது. ஆமாம், மட்டன் வெந்துருச்சு, தண்ணி ஊற்றுறோம், பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சமைச்சு நாங்களே ஏற்றி விட்டுருவோம், எங்கே இருக்கீங்களோ இங்கே பண்ணி விட்டுருவோம். ஆமாம், மணக்குறான் கம்ம கம்மனு. தம்முல போடுறோம், பார்த்துக்கோங்க. பிரியாணி நாங்கள் இதுதான் தம் பிரியாணி. 3000 என்ன பிரியாணி இது? ஆமாம், மட்டன் பிரியாணி தான். அங்கிட்டு ஊத்துனேன்.